வணக்கம். ஸ்விஸ் ரவி எழுதிய குமிழி நாவலின் 4வது அத்தியாயத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் முதல் 3 அத்தியாயங்கள்ல ரகு என்ற இளைஞன் 83 கலவரத்துல தப்பி ஊருக்கு வாரான், போராளியாகச் சேர முடிவெடுக்கிறான். பிறகு கடல் கடந்து ஒரு பயங்கரமான பயணம் செய்து இந்தியாவுல இருக்கிற பயிற்சி முகாமுக்கு வந்து சேர்றான். இந்த அத்தியாயத்துல ஒரு புது போராளியின் முதல் சில நாட்கள் அந்த பயிற்சி முகாமுக்குள்ள எப்படி இருக்குது என்றதை தான் நாங்க பார்க்க போறோம். ஊர்ல கேட்ட வீரக்கதைகளுக்கும் அந்த முகாமின் புழுதி படிஞ்ச யதார்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு தனிப்பட்ட மனிதனின் மனநிலை எப்படி அங்கே திட்டமிட்டு மாற்றப்படுகிறது? வாங்கோ இத விரிவாக பார்ப்போம். சரியாக சொல்லுனீங்க. அந்த இடைவெளிதான் இந்த அத்தியாயத்தின்ற மையமே. இது பெரிய அரசியல் கதைகளை தாண்டி ஒரு தனி மனிதன் என்ற அனுபவத்தை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம். வெளி உலகத்திலிருந்து முழுமையா துண்டிக்கப்பட்டு ஒரு புதிய கடுமையான கட்டுப்பாடுகளுள்ள ஒரு உலகத்துக்குள்ளே நுழையும் போது என்ன நடக்கும்? வெளியில சொல்லப்பட்ட பிரச்சாரத்துக்கும் உள்ளுக்கு நடக்கிற யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை ரகு ஒவ்வொரு அடியிலும் உணர்றான். ஓம், கதை மொட்டமாடி கட்டிடத்துல தொடங்குது. ரகு, ஆனந்தன், கரண் மூவரும் அங்கே போறாங்க. அது ஈழத்து ஆட்களுக்கு பழக்கமில்லாத ஒரு அமைப்பு. அங்கே ஒரு மூலையில சிலர் கமாண்டோ சீருடைகளை தச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் ஒருவித அவசரத்திலையும் புதிய ஆட்களை ஒரு பொருட்டாக மதிக்காமலும் நடக்குது. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு இலக்கம் கொடுக்கப்படுது. அதுதான் அவனுக்கு முதல் அதிர்ச்சி. அது வெறும் அதிர்ச்சி இல்ல, அது ஒரு திட்டமிட்ட உளவியல் உத்தின்ற முதல் படி. ஊரில பிரச்சாரக்கூட்டங்கள்ல 5000 6000 பேர் பயிற்சி எடுக்கிறாங்களென்று உணர்ச்சி வசப்பட்டு பேசி கேட்டவன் ரகு. ஆனா இங்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கம் 1548. 1548? ஆம், அது கூட உண்மையான இலக்கம் இல்ல. 400லிருந்து தான் தொடங்குது என்ற இரகசியம் அவனுக்கு அப்ப தெரியாது. அப்போ அந்த இலக்கம் வெறும் ஆட்களை கணக்கெடுக்கிறதுக்கு இல்ல, அதுக்கு மேல ஏதோ இருக்குது. நிச்சயமாக. இதுதான் டீபர்சனலைசேஷன் என்று சொல்லுவனும். அதாவது தனிப்பட்ட அடையாளத்தை அழித்தல். எல்லா இராணுவ முகாம்களிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள குழுக்களிலும் இதை காணலாம். உங்களுக்கு சொந்தமான முதல் விஷயம் உங்களோட பெயர். அதை எடுத்துட்டு ஒரு இலக்கத்தை கொடுக்கும்போது அந்த அமைப்பு உங்களுக்கு கொண்டு சொல்லுது, உன்னுடைய பழைய அடையாளம் இங்க செல்லாது. நீ இப்ப ரகு இல்ல, நீ 1548. நீ இப்போ ஒரு தனிநபர் இல்ல, இந்த இயந்திரத்தின் ஒரு பல்ஸ் இல்ல. அதேதான். ஒரு தனி மனிதனின் சுயத்தை உடைச்சி அவனை அமைப்புக்கு கீழ்ப்படிய வைக்கிறதுக்கான மிக இலகுவான மிக கொடூரமான வழி இதுதான். அதே இடத்துலதான் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்கிறான். கௌபாய். தலையில ஒரு கௌபாய் தொப்பி, இடுப்புல ஒரு பெரிய பட்டை, கரகரத்த குரல். அவர் ஒரு நீல நிற ஹாண்டா மோட்டார் சைக்கிள சரியா தொடக்கையிலேண்டு ஒரு இளைஞனை ஏசி கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தா ஒரு சினிமா படத்துல வர வில்லன் மாதிரி ஒரு தோற்றம். என்ன சுவாரஸ்யமெண்டா, இந்த கௌபாய் தமிழரசு கட்சித் தலைவர் செல்வநாயகத்துக்கு கார் சாரதியா இருந்தவர் என்ற கதையை கேட்டு ரகுவென்ற பிம்பம் உடையுது. பிறகு அவர் வங்கிக் கொள்ளையில ஈடுபட்டு மட்டக்களப்பு சிறையுடைப்புல தப்பி வந்தவர்ன்னும் தெரிய வருகிறது. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? ஓம். ஒரு மரியாதைக்குரிய அரசியல் தலைவர் என்ற சாரதி இப்போ ஒரு விதமான தாதா மாதிரி இருக்கிறார். இது அந்த இயக்கங்கள் என்ற ஆரம்பகால கட்டமைப்பை பற்றி என்ன சொல்லுது? இது சொல்ற முக்கியமான செய்தி என்னன்னா, புரட்சிகள் புனிதர்களால மட்டும் உருவாக்கப்படுறதில்ல. அது பெரும்பாலும் கொள்கைவாதிகளுக்கும் சந்தர்ப்பவாதிகளுக்கும் சட்டத்தை மதிக்காத துணிச்சல்காரர்களுக்கும் இடையிலான ஒரு கலவையான கூட்டணியா தான் இருக்கும். கௌபால் மாதிரியான ஆட்கள் அந்த அமைப்புக்கு தேவையான ஒருவிதமான கட்டுக்கடங்காத அதிகாரத்தை எதிர்க்கிற சக்தியை கொண்டு வராங்க. அவங்க கொள்கைக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவங்களோட துணிச்சல் அந்த இயக்கத்துக்கு தேவைப்படுது. இதுதான் இந்த இயக்கங்களோன்ற சிக்கலான தார்மீக ரீதியா தெளிவற்ற தன்மையை உங்களுக்கு காட்டுது. அப்போ இந்த மாதிரி சிக்கலான பயமுறுத்துற ஆட்கள் தான் அந்த இடத்தின்ற தன்மையை தீர்மானிக்கிறாங்க. அந்த பயமுறுத்தல் அடுத்த கட்டத்துக்கு போகுது அந்த ராத்திரி பயணத்துல. ஓம், கௌபாய் ஓட்டுற ட்ரக் வண்டியில பயங்கர வேகமா ஒரு பயணம். ஒரு தாக்குதலுக்கு பிறகு தப்பியோடுற மாதிரி பறக்குது. ரகுவின்ற மனசுல முகாம் என்றா பெரிய காடு, மிருகங்கள் இருக்கும், வெடிச்சத்தம் கேட்கும் என்றெல்லாம் ஒரு சினிமாத்தனமான கற்பனை ஓடுது. திடீரென்று இருட்ல ஹோல்ட் ஹோல்ட் என்று ஒரு சத்தம். காவலர்கள் மறிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்து ரகு பயப்படுறான். எஸ்எம்ஜி துப்பாக்கியா இருக்கும் என்று நினைக்கிறான். அதுதான் உளவியல் ரீதியா ஒரு ஆளை உடைக்கிற அடுத்த உத்தி. ராத்திரியில எதுவித முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர் சத்தங்கள், மிரட்டல்கள், இது ஒரு தனி மனிதனின் சுய கட்டுப்பாட்டை இல்லாம செய்து அவனை அந்த அமைப்புக்கு அடிபணிய வைக்கும். காவலர்களின் கையில என்ன இருந்தது என்று தெரியாத அந்த நிமிஷம் அது அவர்களுக்கு விளங்காத அதிகாரத்தின் ஒரு குறியீடு. அந்த பயன்தான் அங்கே பிரதான ஆயுதம், கையில இருக்கிற பொருளை விட. முகாமுக்குள்ள போனதும்
அந்த அதிகாரத்தின் அடுத்த கட்டத்தை பாக்குறாங்க. அவைன்ற சொந்த உடைமைகள் எல்லாம் வாங்குறாங்க. வீட்ல இருந்த அப்பாவித்தனமா கொண்டு வந்த காசு, மேலதிக உடுப்புகள் எல்லாம் பதியப்படுது. ஒரு சேட், ஒரு ஷர்ட், காட்சட்டை, சாப்பிட்ற தட்டு, டம்ளர் மட்டும்தான் அவையிலிட்ட இருக்க அனுமதி. பொறுப்பாளர் சொல்றார், பிறகு நீங்கள் போகைக்க தருவம் என்று. ஆனா எங்க போகைக்க என்று அவங்களுக்கு தெரியாது. இங்க கவனிக்க வேணும், உடைமைகளை பறிக்கிறது என்பது வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை இல்ல. இது நாங்கள் முதல் கதைச்ச அந்த அடையாளத்தை அழிக்கிறதோட நேரடியாக சம்பந்தப்பட்டது. ஓம். உங்களோட உடுப்பு, உங்களோட காசு, உங்களோட பொருட்கள், அதுதான் உங்களோட வெளியுலக வாழ்க்கைன்ற கடைசி மிச்சம். அதையும் பறிக்கும்போது நீங்கள் முழுமையா அந்த முகாமை சார்ந்திருக்கிற நிலைக்கு தள்ளப்படுறீர்கள். தப்பி ஓட உதவக்கூடாது என்றது ஒரு காரணம் என்றாலும் உண்மையான நோக்கம் அதில்ல. உங்களை வெளியுலகத்தோட இருந்த கடைசி பிணைப்பையும் அறுத்து உங்களை ஒரு வெற்றிடமாக்கி பிறகு அந்த வெற்றிடத்தை இயக்கத்தின்ற கொள்கையால நிரப்புறதுதான் நோக்கம். அந்த போகைக்கு தருவம் என்ற வாக்குறுதி, அது ஒரு வாசகரா எங்களுக்கு தெரியும் அது நடக்க போறதில்லை என்று. அதுதான் இன்னும் சோகமானது. அதுதான் இந்த முரண்நகை. ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தை தியாகம் செய்ய சொல்றாங்க. ஆனா அந்த நிகழ்காலத்துல இழக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட திரும்ப கிடைக்காது. சரி, புதுசா வந்த ஆட்களுக்கு 3 நாள் ஓய்வு கொடுக்கறாங்க. கடல் பயணம், பாறைகள் எல்லாம் ஏறி வந்ததால உடம்பெல்லாம் ஒரே நோவு, காயங்கள். அதுக்கு பிறகு முகாம் என்ற கடுமையான ஒழுங்கு விதிகள் சொல்லப்படுது. காலம 4:45க்கு முதல் விசில், 5:15க்கு கோப்பி, 5:45க்கு பரேடு, 6 மணிக்கு பயிற்சி. கடுமையான ஒழுக்கம். இந்த கடுமையான ஒழுங்குக்குள்ள ரகுதான் அனுப்பி வச்ச இந்திரன், சந்திரன் என்ற நண்பர்களை பார்த்து சந்தோஷப்படுறான். அவைகள் ஓடி வந்து பயிற்சி பற்றிய வீர பிரதாபங்களை கொட்டுறாங்க. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய யதார்த்தம் அவங்களுக்கு முகத்துல அரையுது. அந்த 3 நாள் ஓய்வுக்கு பிறகு முகாம் என்ன நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்க. ராத்திரி கையில SMG என்ன நினைச்சு பயந்த அந்த ஆயுதம் உண்மையில சவுக்கங்கொட்டன், அதாவது சவுக்குமர கம்புகள். இதை பார்த்து ஆனந்தன் நக்கலாக கேட்கிறான், இதுதான் எங்களுடைய ஆயுதமோ என்று. இதுதான் இந்த அத்தியாயத்தின் உச்சமான ஆஹா நிமிஷம். பெரிய SMG, AK-47 துப்பாக்கிகளை எதிர்பார்த்து போன இடத்துல அவங்க கையில கிடைச்சது ஒரு மரக்கம்பு. இது உங்களுக்கு 2 விஷயத்த சொல்லுது. ஒன்று, அந்த இயக்கங்களின் ஆரம்ப காலத்துல இருந்த வள பற்றாக்குறை. 2வது, வெறும் நம்பிக்கையையும் சித்தாந்தத்தையும் வச்சுக்கொண்டு அவங்க எவ்வளவு தூரம் இயங்கினாங்க என்றது. ஒரு விண்கலத்தை எதிர்பார்த்து போனா ஒரு மிதிவண்டிய குடுக்கற மாதிரி இருக்குது. அந்த உளவியல் தாக்கம் பயங்கரமா இருந்திருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த ஏமாற்றம், அந்த அதிர்ச்சி, அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க என்பதுதான் இன்னும் சுவாரஸ்யமானது. அவங்க நோட்டு புத்தகத்துல தங்களுக்கு பிடிச்ச துப்பாக்கி படகுல கீறி காலம் மீது அதை வணங்கிட்டு நாளை தொடங்குறாங்க. இது என்ன சொல்லுது? யதார்த்தம் அவங்க கற்பனைக்கு கிட்ட கூட வரல. அதனால அவங்க கற்பனையில ஒரு யதார்த்தத்தை உருவாக்கி அதை வழிபடுறாங்க. ஆயுதம் என்பது அவங்க மனதுல வெறும் ஒரு கருவி இல்ல, அது ஒரு புனிதமான சக்தி, ஒரு சின்ன தெய்வம் மாதிரி ஆகிடுது. அந்த முகாம் வாழ்க்கைன்ற மற்ற பகுதிகளும் இந்த யதார்த்தத்தை தான் காட்டுது. உதாரணமா சாப்பாடு, காளா மேல அவிச்ச பச்சைப்பயிறு அல்லது கடலை, மத்தியானமும் சோத்தோட இறைச்சி அல்லது முட்டை, இரவு புக்கை அல்லது கஞ்சி. எல்லாம் அளவு சாப்பாடு தான். 2வது தடவை கேட்கலாது. இறைச்சி கறியில இறைச்சி துண்டுகளை ஒரு கரண்டியால தூண்டில் போட்டு புடிச்சு ஒரேஞ்சு முட்டாசு அளவில 3 துண்டுக்கு மேல படாம குடுக்கறாங்க. அதுலயே ஒரு நுணுக்கமான விடயம் இருக்கு. கறிக்கு உப்பு இல்லண்டா பக்கத்துல ஒரு வாளியில உப்பு தண்ணி வச்சிருப்பாங்க, அதை ஊத்தி குடிக்க வேணும். இது வெறும் வசதி குறைவில்ல, இது ஒரு விதமான சமப்படுத்துதல். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட சுவை இருக்கலாம், ஆனா இங்க எல்லோரும் ஒரே சுவையத்தான் அனுபவிக்க வேணும். உனக்கான தேவை எதுவென்ற நீ தீர்மானிக்க முடியாது, அமைப்புத்தான் தீர்மானிக்கும் என்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் இது. இதுவும் ஒரு உளவியல் பயிற்சி தான். உன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மெல்ல மெல்ல மழுங்கடிக்கிறது. பயிற்சியும் கடுமையானது. ஒரே மாதிரி ஓடுறது, தரையில உருண்டு புரண்டு போறது, அதாவது கிராலிங், கம்புகளை வச்சு பயிற்சி செய்யறது. இந்திரனின்ற முழங்கையில புண்ணாகி கருத்து போன தழும்புகள் இந்த கடுமையை காட்டுது. இதையெல்லாம் மேற்பார்வை செய்ய சில முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்திய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற லெனின் தான் பயிற்சி கொடுக்கிறார். அவர் பாட்டுக்கு ஒரு மூலையிலிருந்து பீடி அடிச்சுக்கொண்டு கட்டளைகளை பிறப்பிப்பார். பிறகு முகாமுக்கு இடம் கொடுத்த வயற்கார கிழவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது. அவன் அடிக்கடி வந்து தூசணத்தால பேசி குழப்பம் செய்வான். அவங்களோட முகாம் பொறுப்பாளர் மதன், பயிற்சி பொறுப்பாளர் பாண்டி என்று ஒரு அதிகார அடுக்கு இருக்கு. இது முகாம் என்பது ஒரே மாதிரியான கொள்கைவாதிகள் இருந்த இடம் இல்லை, அது பலவிதமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு சிக்கலான சமூக அமைப்பு என்றதை தெளிவாக்குது.
இந்த அத்தியாயத்தின்ற முக்கியமான பகுதி அந்த மாலை நேர கூட்டம்தான். ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு ரோல்கோல் மீட்டிங் நடக்கும். பயிற்சி பொறுப்பாளர் பாண்டி இது சீன புரட்சியாளர் மாவோ அறிமுகப்படுத்தின சுய விமர்சன கூட்டம் மாதிரி நடக்கும் என்று விளக்கம் கொடுக்கிறார். பொறப்புல இருக்கிற எங்களை கூட நீங்க விமர்சிக்கலாம், இங்க அதுக்கு சுதந்திரம் இருக்கு என்று ஒரு பெரிய ஜனநாயக வாக்குறுதிய கொடுக்கிறார். ஒரு வாக்குறுதி. இத உண்மையென்று நம்பி ரகுவும் இன்னொருத்தரும் ஒரு கேள்விய கேக்குறாங்க. அவங்க தங்களை நாங்க நாட்டுல அரசியல் வேலை செய்து கொண்டவர்கள் என்று அறிமுகப்படுத்திட்டு, நாங்க நாட்டுல எல்லாரையும் தோழர் என்று தான் கூப்பிடுறோம். நாங்க இங்க ஏன் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் அன்னை என்று கூப்பிட வேணும்? இது தோழமை உணர்வுக்கு எதிரானது இல்லையா என்று கேக்குறாங்க. இது ஒரு நியாயமான கேள்விதானே? இது வெறும் நியாயமான கேள்வி இல்ல, இது அந்த இயக்கத்தின்ற அடிப்படை கொள்கையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு கேள்வி. கொள்கை ரீதியாக எல்லாரும் சமம், அதனால தோழர் என்று கூப்பிட வேணும். ஆனா நடைமுறையில எங்கட கலாச்சார ரீதியான அதிகார அடுக்கு, அதாவது அண்ணே என்று தான் அங்க இருக்குது. அண்ணே என்ற சொல் மரியாதையை கொடுத்தாலும் அது ஒரு அதிகார இடைவெளியையும் உருவாக்குது. ஓம் ரகு கேக்குற கேள்வி சித்தாந்தத்துக்கும் நடைமுறைக்கும் இடையில இருக்கிற பெரிய முரண்பாட்டை காட்டுது. சரி, அப்படியேண்டா பாண்டியே இந்த ஜனநாயக நாடகத்தை ஆட வேணும், எல்லாரையும் கேள்வி கேளுங்கோன்னு சொல்லிட்டு பிறகு கேள்வி கேட்டா பிரச்சனை பண்றதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு கூட்டமே தேவையில்லையே. அதுதான் முக்கியமான கேள்வி. இதுதான் அதிகாரத்தின் மிகச் சூட்சமமான ஒரு வடிவம். வெளிப்படையா அடக்குமுறையை செய்யறதை விட ஜனநாயகத்துக்கான ஒரு இல்லூஷன், ஒரு மாயை கொடுக்கிறது இன்னும் சக்தி வாய்ந்தது. எப்படி? நாங்கள் விமர்சனத்தை வரவேற்கிறோம் என்று சொல்லும்போது அந்த அமைப்பு தன்னை ஒரு முற்போக்கான அமைப்பாக காட்டிக்கொள்ளுது. ஆனா யாராவது உண்மையிலேயே விமர்சனம் செய்தால் அவங்கள மெதுவாக ஒடுக்குவதன் மூலம் மற்ற எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்லுது. வாய் திறக்கலாம், ஆனா தரந்தால் இதுதான் கதி. இது வெளிப்படையான சர்வாதிகாரத்தை விட பயங்கரமானது. ஓம், ஏனென்றா இது போராளிகளின் மனதிலேயே ஒரு சுய தணிக்கையை உருவாக்கிடுது. இந்த கேள்விக்கு பாண்டியன்ற பதிலும் அதைத்தான் காட்டுது. ரொம்ப மழுப்பலா இருக்கு, ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சு கொண்டு தோழர் என்று கூப்பிட தடை ஒன்றும் இல்ல, ஆனா எல்லாரும் எங்கட கலாச்சார பழக்கத்துல அன்னை என்று கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான் என்று சமாளிக்கிறார். அந்த பதில் ரகுவுக்கு திருப்தியா இல்ல. கூட்டம் முடிஞ்ச பிறகு உண்மையான பாடம் அவனுக்கு கிடைக்குது. அவனுடைய நண்பர்களான இந்திரனும் சந்திரனும் வந்து மெல்லமா எச்சரிக்கிறாங்க. நீங்கள் இந்த தோழர் பிரச்சனையை எழுப்பாதீங்கோ. இதை கேட்ட ஆக்களுக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதால எல்லாரும் பயம், கொஞ்சம் கவனமா இருங்கோ என்று சொல்லிட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் அந்த ஜனநாயக பரிசோதனை தோல்வியடையுது. விமர்சனம் வரவேற்கப்படுது என்று மேடையில சொல்லப்படுது, ஆனால் நடைமுறையில அது சகிச்சு கொள்ளப்படுறதில்ல. அந்த எச்சரிக்கைக்கு பிறகு ரகுவையும் அவனது நண்பர்களையும் காணும்போதெல்லாம் பாண்டி தோழர் என்று சொல்லி நக்கலாக சிரிக்கிறான். அந்த சிரிப்பு அவனுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துற ஒரு கருவியா மாறுது. ஒரு புரட்சிகரமான சமத்துவ சமூகத்தின் வாக்குறுதி அங்கே இருந்த அதிகார கட்டமைப்பின் சுவரில் முட்டி மோதுவதை ரகு உணர்கிறான். இது அவனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் ஒரு விதமான பயத்தையும் தருது. அப்போ இந்த அத்தியாயத்திலிருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? ஊரில கேட்ட ஆயிரக்கணக்கான போராளிகள் என்ற பிரச்சாரத்துக்கும் கையில் இருந்த சவுக்கு கம்புகளுக்கும் இடையிலான இடைவெளி, ஜனநாயக விமர்சன கூட்டம் என்ற பெயரில் ஆரம்பித்து அமைதியாக இருக்குமாறு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வரைக்கும் ஒரு இலட்சியவாதியினர் கனவுகள் எப்படி ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு ஒரு கடுமையான ஒழுங்குபடுத்தப்பட்ட இராணுவ யதார்த்தம் அவன் மீது திணிக்கப்பட்டது என்பதை இந்த அத்தியாயம் உங்களுக்கு காட்டியிருக்கும். இங்க நடக்கிற பயிற்சி வெறும் உடற்பயிற்சி இல்ல, அது ஒரு முழுமையான உளவியல் மாற்றம். அடையாளத்தை அழிக்கிறதுக்காக ஒரு இலக்கத்தை கொடுக்கிறது, வெளியுலக தொடர்பை அரிக்கிறதுக்காக உடைமைகளை பறிக்கிறது, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மழுங்கடிக்கிறதுக்காக உப்பு தண்ணியா கொடுக்கிறது, சிந்தனை சுதந்திரத்தை முடக்கிறதுக்காக ஜனநாயக நாடகத்தை நடத்துறது. இது எல்லாமே ஒரு தனிமனிதனை உடைத்து அந்த அமைப்பின் தேவைக்கேற்ப மீண்டும் உருவாக்குவதுதான் உண்மையான நோக்கம். அவனுடைய தனிப்பட்ட சிந்தனைகளை அழைத்து கொடுக்கப்பட்ட கட்டளையை மட்டும் நிறைவேற்றும் ஒரு கருவியாக அவனை மாற்றுவதுதான் இலக்கு. இந்த அத்தியாயத்தின் முடிவுல ரகுவின் மனதில் தீர்க்கப்படாத புதிர்களும் ஒருவிதமான பயமும் கலந்த உணர்வுதான் மிஞ்சி இருக்கு. அவன் தேடி வந்த விடுதலைக்கும் அவன் அனுபவிக்கிற யதார்த்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் ஒரு பொறிக்குள் அகப்பட்டுட்டான் என்ற உணர்வு அவனுக்கு வரத் தொடங்குது. வெளியில இருந்த உலகத்தை விட இந்த முகாம் உலகம் இன்னும் சிக்கலானதாகவும் ஆபத்தானதாகவும் அவனுக்கு தெரியுது. இந்த கலந்துரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை.
ஒரு பொதுவான இலட்சியத்துக்காக ஒரு தனிநபர் தனது சுதந்திரத்தையும் அடையாளத்தையும் முழு மனதோடு துறக்கும்போது அவனுடைய உண்மையான சுயத்தில் எது மிஞ்சி இருக்கும், எது நிரந்தரமாக இழக்கப்படும் யோசித்துப் பாருங்கள்.